அப்போ நீங்கள் பார்த்தது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ செகண்ட் பார்ட். இதுதான் ரொம்ப பயங்கரமான பகுதி. வாங்க பார்க்கலாம். இது சவுண்ட் கம்மியாக இங்கே ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லை. நீங்கள் பார்க்குற ஏரியாவில் 1-2 வீடு தான் இருக்குது. அதுவும் ரொம்ப இன்டீரியராக சுற்றி வேலியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ சேஃபாக இருக்காங்க. பட் பார்க்கலாம். பண்ணாரி 2 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. இப்போ அந்த வழியில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ரோடெல்லாம் பரவாயில்ல, ரோடெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. பட் கொஞ்சம் குழியெல்லாம் இருக்கு. சரிங்களா? சைடில் வீடெல்லாம் இருக்கு. என்னடா பேசணும்? மைக்கிள் கிட்ட கேட்கலாம் இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு. மைக்கிள் நீங்க சொல்லுங்க. மைக்கிள் ஒண்ணுமே தெரியும் அப்படின்னு வெறிக்கி பார்த்துட்டே வரேன். யானை வரக்கு முன்னாடி பின்னாடி தாடி வந்துருப்பாங்க. அவர் சொல்றது உண்மைதான். அவ்வளோ பயம். அடுத்து ரொனால்டு கேட்போம். மிஸ்டர் ரொனால்டு, உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பர். நேற்று ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. இன்னைக்கு போகும்போது தான் தெரியும் இந்த ட்ரிப் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, பார்க்கலாம். மிஸ்டர் சாண்டி, நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னென்னமோ நினைக்கிறேன், என்னென்னமோ வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இங்க குறுகிய பயமா இருக்கு. இது வந்து டிரைவருக்கே பயமா இருக்கு. பாலம் பாருங்க, பாலம் பாருங்க, எலி பாருங்க ஓடுது. இதுதான் யானையோட மெயின் ஸ்பாட்டோ யானையோட. இங்க ரொம்ப டேஞ்சரான பிளேஸ். சரி, நம்ம சைலண்ட்டை கீப் பண்ணுவோம். ஓகே, நம்ம யானையை பார்க்கலாம். இங்க யானை வரக்கான அறிகுறியெல்லாம் நிறைய இருக்கு, வந்திருக்கு. ஆப்போசிட்ல ஒரு வண்டி. அவங்களும் ரொம்ப பயத்தோட தான் வராங்க. ஆனா எதை பார்த்துட்டு வராங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஏதோ போஸ்டர் போட்டிருக்கு, மைசூர் 169 கிலோமீட்டர். தெரியுதுங்களா வண்டி வருது? இங்கதான் நாங்க நேற்று யானையை பார்த்தோம். பட் இப்போ ஒன்றும் இல்லை, என்னன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு யானையை காட்டிட்டு தான் நாங்கள் போவோம். இப்போ பண்ணாரி நீங்க பார்க்குற இந்த போர்டு பண்ணாரி பார்த்துக்குங்க. பண்ணாரி பண்ணாரி அம்மன் கோவில். கோவிலோட என்ட்ரன்ஸ் தெரியுதுங்களா? அடுத்து பண்ணாரி திம்பம் போகிற செக் போஸ்ட். இது சக்தி, ஈரோடு, தாளவாடி, திம்பம். நில்லுன்னு போர்டு போட்டிருக்கு. ஆனால் நாங்கள் நிற்க மாட்டோம். ஸ்பீட் பிரேக்கர் கூட இருக்குது. பரவாயில்ல, கார்த்தி வண்டி தான். நீ ஏறிப்போ. அவங்க போலீஸ்காரங்க கேட்பாங்க, அது நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம். எடுத்துட்டேன். ஒரு பென்சில் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. போலீஸ்காரங்க. இது செக் போஸ்ட். இது போலீஸ்காரங்க. ஒரு லாரி ஒன்று நிற்கிது. ஆனால் அவர் பேதியாகி தான் நிற்கிறாருன்னு தெரியல. போலீஸுக்கு பயந்து நிற்கிறாரு. வனவிலங்கு நடமாடும் பகுதி. பார்த்துங்க இந்த போர்டை. ஸ்லோவா போ. இது அதை விட டேஞ்சரான பிளேஸ். இதான் திம்பம். ரோட்லாம் நல்லா இருக்கு. இதான் திம்பம். ஸ்லோவா போய். யானை உடச்சு போட்ட. ஒன்றும் தெரியலடா இதுல. காட்டுனா பெங்களூரு 236 கிலோமீட்டர், திம்பம் 13 கிலோமீட்டர். பட் நம்ம திம்பம் போனால் ரிட்டர்ன் வர பெட்ரோல் இல்லை. அதனால பாதியில் போய் திரும்பிடும். பாதியில் திரும்பிடும்.
ரைட்ல பாருங்கடா, சைடுல மட்டும் பாருங்கடா. சைடுல பார்த்தா கண்ணு தெரியும். இந்த லைட் வெளிச்சம் போனதுக்கு அப்புறம் இந்த இருட்டு அப்படியே நிலா வெளிச்சம் தெரியும். யானை வர அறிகுறிகள் நிறைய இருக்கு இந்த இடத்துல. அதிகமா யானைகள் வர இடமும் கூட இதுதான். பின்னாடி வண்டி கூட வருது. வண்டி அப்படியே நம்ம கூடயே விடுறான். அவனை முன்னாடி விடுறாரு. அவனை முன்னாடி விடுறா. போக மாட்டான். கீட்டா இல்லை அருள்பூதியா இருப்பான் போல. டிக்கெட் நோட் நம்பர் சொல்றேன். முன்னாடி ஒரு வரி மேல் வீட்டுல போயிடுறா. மேல் வீட்டுல போயா? யானை உடச்சி போட்ட மரத்தை பார்த்தீங்களா? அதை எடுத்துட்டேன். ரைட் ஏரி லெஃப்ட் ஒரு மானை பார்த்துருக்கோம். பட் பின்னாடி வண்டி வரும். பின்னாடி வண்டிடா. எங்கடா? மானை தவறி விட்டோம். விட்டோம். பின்னே வண்டி வர்றதுனால எடுத்துட்டோம். பின்னாடி வண்டி அது முன்னாடி விட்டுட்டு பாரு. அந்த போர்டோட நம்ம திரும்புறோம். போட்டோன்னு இருக்கு. ஆப்போசிட்ல கவர்மெண்ட் பஸ் வருது. ஹைக்கிங் போட்டு வரான். நாங்களும் போட்டங்காட்டி அவன் குறைக்க மாட்டிக்கிறான். என்ன கேடுன்னு தெரியல.
வனவிலங்கு. இன்னைக்கு கொஞ்சம் தூரம் போடா. இந்த போர்டு உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு ஒரு புலி இருக்குடா. ஒரு லாரி ஓவர்டேக் பண்ணி போகிறோம். கோவிலில் நின்றுட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் மலைப்பகுதி பார்க்குறீங்க, ஆனால் அது உங்களுக்கு தெரியல. இதோட நாங்கள் வண்டி திருப்ப போகிறோம். ஓகே, ஆப்போசிட்டில் வண்டி திருப்பிடும். யானை விட்டையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அது 1 வருஷத்துக்கு போன முன்னாடி போட்ட விட்டை தரையோட தரையாயிருச்சு. இந்த பேக்கில் கை வச்சுட்டு நிற்கிறவர் தான் பூசாரி. மரம்பாடு எப்படி இருக்கும், சில்வர் கலர் அடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு பயவுலையுமே காணாமே. கவலைப்படாதீங்க, அப்படியே காட்டிடுறோம். ஒன்றுமே தெரியல, ஏன்னா லைட் ஆஃப் பண்ணியிருக்கோம். லைட் போட் மேன், அதாச்சும் எடுத்துக்கலாம். மேடு எப்படி ஏறுது பார்த்தீங்களா?
இது வரைக்கும் பாத்தியா மான் பார்த்துருக்கான். இன்னும் பெருசா வரலையே. For 82 kilometers. செக் போஸ்ட் வந்துருச்சு. சோதனை சாவடி பண்ணாரி. மறுபடியும் நாங்கள் நேற்று யானை பார்த்த இடத்துக்கு போகிறோம். கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். டீ கடையில் பாட்டு விடுங்க. இரு அதை பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்டு. ஹைவேமே அவுட் சைடு. எனக்கு அங்கதான்டா சாஞ்சி பார்த்தோம். பார்த்துட்டு இங்கே வந்து தூங்கிட்டு இருந்தா கூட எந்திரிச்சு போயிட்டாங்க. நாங்கள் வந்து சொன்ன உடனே வாண்டா ரைட்டில் இங்கேடா போர்டு காட்டி ரைட்டு. சரிடா செம்ம கும்பிடா. அங்கே பாடுறா, அங்கே பாடுறா, இங்கே பாரு அங்கே தான் ரைட்டடா. வான்களை பார்க்குறீங்க பாருங்க. ஒவ்வொரு கொம்பு அப்படியே கிட்டவா மான் போகுது பார்த்தீங்களா? உன்னோட கொம்பு பாருங்க பார்த்தீங்களா? டேய் இப்படி லெஃப்ட்ல திருப்பு. மான் ஓடுதுங்க. நின்று பார்க்குது ஏதோ வருதுன்னு. நம்மளை கண்டது அது ஓடுது. தெரியுதுங்களா மானே? பாருங்க. மானெல்லாம் உள்ள ஓடிடுச்சு. இது கொஞ்சம் ஆபத்தான இடம் தான். உள்ள எல்லாம் ஓடிடுச்சு. போயிடுச்சு. மானம் பார்த்து சந்தோஷத்தோட நிற்கிறார் மிஸ்டர் ரொனால்ட். ஹாய் ஹாய் சொல்லு மச்சி. இன்னொரு தடவை சொல்லு. அது நாங்கள் வந்த காரு. பின்னாடி யானைக்குன்னு வரும், மிதிச்சு சாணியை வெளியே எடுத்துரும். மான் கொம்பு சூப்பராக இருந்துச்சுல்ல.